ஜூலை மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த மாதம் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நல்ல கர்த்தரை பற்றி கொள்வது, கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருப்பது, ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, தேவனை தேடி ஆலயத்துக்கு வர்றது, ஆராதிப்பது, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்பது, ஆண்டவரை கனம் பண்ணுறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, இதெல்லாம் நமக்கு புது பலனை என்ன செய்யும்? தரும். நம்ம இருக்கிற நிலையிலிருந்து உயர எழும்ப நமக்கு உதவி செய்யும். அப்படி இல்லாதவர்கள் இளைப்படைவார்கள், சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திராதவர்கள் சொல்லுங்கள், அவங்க என்ன செய்வாங்க? இளைப்படைவார்கள். நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், இளைப்படைஞ்சிட்டேன், என்ன செய்வேன்? என் ஓட்டம் ஸ்லோவாயிரும். அப்புறம் என் பின்னாடி வந்தவன்லாம் என்ன செய்வான்? முன்னாடி போயிடுவான். சோர்வாயிருச்சு, என்ன செய்வேன்? ஒரு மரத்தடியில் ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையில் நான் உட்கார்ந்துருவேன். அப்புறம் என் பின்னாடி வந்தவன்லாம் என்ன செய்வான்? ஓடிக்கிட்டே இருப்பான். ஆமாம். அப்புறம் எனக்கு முன்னேற்றம் கிடையாது, ஆசீர்வாதம் இல்லை. அப்புறம் நான் என்ன செய்வேன்? எதையாவது குறை சொல்லிட்டு, யாரையாவது குறை சொல்லிட்டு, எதையாவது குறை சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். புரியுதா? ஆண்டவர் சொல்கிற வெளிப்பாடு புரியுதா? ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும், ஆண்டவரை பற்றி கொள்ளணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கூட்டங்களுக்கு வரணும். ஏன்னா ஆண்டவருக்குள்ளே உற்சாகமாக இருக்கணும், எழுப்புதலாக இருக்கணும். அப்படி கர்த்தருக்காக வாழ்கிறவங்க புது பலன் அடைவார்கள். அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பலன் குறையும், ஓடுறோம், பலன் குறையும். ஆனால் ஆண்டவர் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்பார், புது பலனை தந்துக்கிட்டே இருப்பார். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம், ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை விட்டுட்டோம்னு வைங்களேன், கர்த்தரை மறந்துட்டோம்னு வைங்க, கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கலன்னு வைங்க, என்ன நடக்கும்? நாம் இளைப்படைவோம். அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ஓட்டம் குறைஞ்சிரும், வளர்ச்சி குறைஞ்சிரும், ஆசீர்வாதம் குறையும், நம்முடைய நற்கிரியைகள் குறையும். அப்புறம் சோர்ந்து போவார்கள். என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மரத்தடியில் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு வர்ற போகிறவங்கள, ஆனால் பின்னாடி வந்தவங்களாம் என்ன செய்வான்? ஆண்டவர் சொன்னார், பிந்தினோர் அநேகர், முந்தினோரா. அதனால் அது ஒரு எச்சரிப்பான வார்த்தை தான். எவ்வளோ நாள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு அதிகமாக நம்ம கர்த்தரை தேடுறோம், எவ்வளவு அதிகமாக நம்ம கர்த்தரில் வளர்ந்திருக்கிறோம், எவ்வளோ அதிகமாக கர்த்தரை நெருங்கி இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஜூலை மாதத்தில் இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடுங்க. ஏன்னா வேதத்தை வாசிங்க, கர்த்தரை நேசிங்க, கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்க. உலகம் ரொம்ப நம்முடைய கவனத்தை அது பக்கம் திருப்புது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா உலகம் நமக்கு எதிரி. ஒரு நாளும் உலகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவே செய்யாது. நம்ம ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிற வரைக்கும் தான், அல்லது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஜெயம். ஆகவே இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை தருவாராக. ஏன்னா பலன் குறையும் நமக்கு. ஓட ஓட என்ன செய்யும்? வயசாக என்ன செய்யும்? நமக்கு என்ன தேவை? புது பலன். நமக்கு என்ன தேவை?
புது பலன் கிடைச்சதுன்னா நம்ம உயர எழும்புவோம், நம்ம வளருவோம், பெருகுவோம், முன்னேறுவோம். அவங்க தான் தலைவர்களாக இருக்க முடியும். அதனால் கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருவாராக. ஒரு வசனத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வசனத்தில் அந்த கடைசி வார்த்தை, கர்த்தர் நம்மை தள்ளாட ஒட்டார், கர்த்தர் நம்மை தள்ளாட விடமாட்டார். தள்ளாடுதல்னா என்னது? இந்த சின்ன பிள்ளைகள் நடக்க பழகும்போது எப்படி நடக்கும்? ஆடிக்கிட்டே தான் என்ன செய்யும்? ஸ்டெடியாக அது நிற்க முடியாது, ஸ்டெடியாக நடக்க முடியாது. இப்படி தள்ளாடிக்கிட்டே நடந்தால் எவ்வளவு தூரம்தான் போவோம்? அல்லது எவ்வளோ வேகமாக போவோம்? கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? விழுந்துருவோம். ஒரு திரும்ப எந்திரிக்கிறது, நடக்கிறது, தள்ளாடுறது, விழுறது, எந்திரிக்கிறது, நடக்கிறது, தள்ளாடுறது, விழுறது. இது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா? சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கு வேற ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, அதனால் நீ தள்ளாடிக்கிட்டே இருன்னு விட்டுறலாம். ஏன்னா அதுதான் ஆரம்பம் அதுகளுக்கு, அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படி தள்ளாடுறது, விழுறது, எந்திரிக்கிறது, நடக்கிறது, தள்ளாடுறது, விழுறது, எந்திரிக்கிறது, நடக்கிறது, தள்ளாடுறது, விழுறது, இப்படியே இருந்தால் என்றைக்கு நம்ம தரிசனத்தை அடைய, என்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள? யோசித்து பாருங்கள். அதே மாதிரி வயதானவர்கள், பலவீனமானவர்கள்லாம் அவங்க நட எப்படி இருக்கும்? தள்ளாடும். அவங்க ஒரு மாதிரி, அதனால் அவங்க ஸ்பீடாக நடக்க மாட்டாங்க. அவங்க நடையில் ஒரு உறுதி என்ன செய்யாது? இருக்காது. அப்படி தள்ளாடுதல் அப்படிங்கிறது இது சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தம் நான் சொன்ன உதாரணம். அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம தள்ளாடுகிறவர்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? வாழ்க்கையில் தள்ளாடுறவங்கள பார்த்துருக்குறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சில பேர் பாருங்கள், எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப போல்டாக செய்ய மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க, செய்யவா வேண்டாமா. இந்த கோலியாத்து வந்து கெர்ச்சிக்கிறான். சவுலும் அவனோடு இருந்தவர்களும் பராக்கிரமசாலிகள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தள்ளாடி விழுந்து கிடக்கிறாங்க. அவங்களால எழுந்து நிமிர்ந்து ஸ்ட்ராங்காக என்ன செய்ய முடியலை? நிற்க முடியலை. ஒருத்தனுக்கு கூட பாருங்க, அவன் கோலியாத்து வந்து கர்ச்சித்த உடனே இவங்களுக்கு முழங்கால்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? நடுங்க ஆரம்பிச்சிருது. எல்லாம் ஓடி ஒளிஞ்சிடுறான். இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சில சந்தர்ப்பத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாமல் நம்ம ஓடி ஒளிகிறோம் அல்லது விழுந்து கிடக்கிறோம். அதுதான் தள்ளாடுதல். அது மாதிரி இந்த தள்ளாடுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மற்றவர்களுடைய துணையை தேடுவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல, வயசானவங்க நடக்கும்போது இன்னொருத்தரை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க? நடப்பாங்க. இந்த மார்த்தாள் நல்ல வேலை செய்கிறவா தான், ஆனால் அன்னைக்கு யார் துணையை தேடுறா? மரியாளுடைய துணையை தேடுறா, தள்ளாடுறா. என்றைக்குமே நம்ம இன்னொருத்தருடைய துணையை நம்ம தேடும்போது நம்ம வந்து சமுதாயத்தில் பலவீனர்களாக எண்ணப்படுவோம். மதிப்பு கிடையாது அது. இப்போ நமக்கு
உதவி கேட்குறோம் அல்லது துணையாக இருக்கும்படி நம்ம யாரையோ கூப்பிட்றோம் அப்படின்னா வருவாங்க, செய்வாங்க, ஆனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஸோ இது நான் சரீரப்பிரகாரமாக தள்ளாடுற விஷயத்தை பற்றி நான் சொல்லலை. அது இருக்கும் என்ன. ஆனால் வாழ்க்கையில் நம்ம மனுஷர்கிட்ட உதவி கேட்டோம் அப்படின்னா உதவி செய்வாங்க, ஆனால் நமக்கு மரியாதை கிடையாது. ஒரு பழைய பாட்டு உண்டுல, வாங்குகின்ற மனிதனாக வாடி நின்றேனே, அள்ளி கொடுக்கும் மனிதனாக ஆண்டவர் நம்மை நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லியிருக்கிறார். வாங்குகிறவர்களாக அல்ல, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலையில் இருக்கணும், நம்ம மற்றவர்களை தாங்குகிற நிலையில் இருக்கணும். ஆமாம். அதே போல் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தள்ளாடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தீர்மானத்தில் உறுதியற்ற தன்மை. ஒரு தீர்மானத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நம்ம தீர்மானம் எடுத்து தள்ளாடி விழுந்து, திரும்ப பிப்ரவரி 1ஆம் தேதி எந்திரிச்சு நின்று தீர்மானம் எடுத்து, அப்புறம் தள்ளாடி விழுந்து, திரும்ப மார்ச்சில் எந்திரிச்சு நின்று தீர்மானம் எடுத்து தள்ளாடி விழுந்து, இப்போ எதில் ஜூலையில் இப்படி ஏஞ்சி நிற்கிறோம். இந்த மாதம் ஆனால் தெரியாது, திரும்ப விழுந்து ஆகஸ்ட் மாதம். பாருங்க, இதில் என்ன வளர்ச்சி இருக்கும்? உறுதி தேவை. ஏசா பாருங்க, அவன் அந்த கூலை பார்த்தவொடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? அவன் மேல இருந்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துட்டான். ரூபனை பற்றி வேதம் சொல்லுது, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். அதே போல தான் பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னான், நீ நாணலாய் இருக்கிறாய். என்ன சீமோன்னா என்ன அர்த்தம்? நாணல். பேதுரு அப்படின்னா கல். இப்போ சீமோனை கர்த்தர் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாரு? பேதுரு. ஏன் சீமோன்கிற பேரை மாற்றினாரு? சீமோன்னா என்ன அர்த்தம்? நாணல். நாணல் என்ன செய்யும்? காற்றுக்கு அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தள்ளாடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லு, நீ தள்ளாடக்கூடாது. வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை தள்ளாட. இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னா நம்ம தள்ளாடுறத தேவன் விரும்புறது கிடையாது. ஆண்டவர் நம்மளை தூக்கி நிறுத்துகிறவர். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை. அப்ப நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் தள்ளாடி விழுந்தார்கள். ஆனால் நாமோ எழுந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தள்ளாடாதீங்க. ஒரு 3 காரியம் நான் சொன்னேன்னா என்ன சொன்னேன்? சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடி ஒளிகிறது, அது ஒரு தள்ளாடுகிற நிலைமை. 2வது, மற்றவங்க உதவியை தேடுறது தள்ளாடுகிற நிலைமை. 3வது, தீர்மானத்தில் உறுதியற்றவர்களாக விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது தள்ளாடுகிற நிலைமை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம ஒரு சில சூழ்நிலைகளை நான் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் எப்படி நாம் தள்ளாடுகிறோம், அதில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்ம உறுதியுள்ளவர்களாய் நாம் நிலை நிற்பதற்கு கர்த்தர்
விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்மிடத்தில் நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிப்பார். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம்மை நடத்தி முடிப்பார். நற்கிரியைகளை தொடங்கினவர் அவர் முடிப்பார், நிறைவேற்றி தருவார். அதனால் நம்ம ஆண்டவரை நம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எது நம்மை தள்ளாட வைக்கும் வாழ்க்கையில்? நான் முதல்ல சொன்ன உதாரணங்கள்லாம் இந்த சரீர பலவீனத்தை நிமித்தம் நடக்க முடியாமல் தள்ளாடுறோம்ல, அது இருக்குது. அது இதுலேயும் ஒரு பாயிண்ட் அது இருக்குது. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தள்ளாட வைக்கிற முதல் விஷயம் என்னென்னா பயம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, யாக்கோபு மாமா வீட்டிலேருந்து திரும்ப கானான் தேசத்துக்கு வரார். கர்த்தர் பேசி, நீ போ பெத்தேலுக்கு, நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு வா அப்படின்னோடனே புறப்படுறாரு. லாபான்ட்ட சொல்லிட்டுலாம் போக முடியாது, லாபான் அனுமதிக்க மாட்டார் போகிறதுக்கு. அதனால் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு சில போராட்டங்கள்லாம் இருந்துச்சு. எப்படியோ எல்லாத்தையும் தாண்டி கானான் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டார். இப்போ என்னன்னா, ஏசா என்ன செய்கிறான்? பின்னாடி இருந்த லாபானை சமாளித்தாச்சு. இப்போ முன்னாடி வர்ற ஏசாவை கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு என்ன ஆகிப்போச்சு? பயந்து வியாகுலப்பட்டு. ஆமாம், அப்போ தான் அவன் போய் ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். பாருங்கள், அந்த பயம் நம்மளை தள்ளாட வைக்கும். ஏற்கனவே கூட நான் சொன்னேன், கோலியாத்துடைய கர்ச்சிப்பை கேட்ட உடனே ஜனங்கள் பயந்து தள்ளாடி ஓடி ஒளிகிறார்கள். ஆமாம், எங்க பயமே இல்லாதவங்கெல்லாம் கரங்களை ஊற்றி ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ பேர் யார் தான்? அது இயற்கையான ஒரு விஷயந்தாங்க. நம்ம மனுஷனாக இருந்தால் என்ன சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நலிவடைந்தவர்கள் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. கொஞ்சம் வலிமையானவர்கள் தங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பயப்படுவாங்க, கீழே இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ரொம்ப பராக்கிரமசாலிகளுக்கு கூட இந்த உலகத்தில் பயம் உண்டு. ஆனால் அதனால தான் ஆண்டவர் நிறைய வசனத்தில் நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, திகையாத, கலங்காத, திடமனதாரு, இப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் பயத்தை மேற்கொள்ள வேண்டும். இல்லாட்டினா நாம் தள்ளாடி விழுவோம். பேதுரு அவன் தான் ஏற்கனவே நாணல் தானே, சீமோன் நாணல், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் பேதுருன்னு மாற்றினாலும் இன்னும் அவனுக்கு பயம் போகலை. இயேசுவை கூட்டிகிட்டு போகிறாங்க, பின்னாடியே இவனும் போகிறான். அந்நேரம் அரண்மனை முற்றத்தில் வேலைக்காரி ஒருத்தி கேட்குறா, ஒரு சாதாரண பெண் கேட்குறா, நீயும் கலிலேயன் தானே, நீ அவனோட சேர்ந்தவன் தானே அப்படின்னோன்னு என்ன சொல்கிறான்? எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான். திரும்ப வேறொருத்தி, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் அப்படிங்கும்போது, நான் அந்த மனுஷனை அறியேன் அப்படிங்கிறான். அப்புறம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேட்குறாங்க, நீயும் அவர்களே ஒருவன் தான், உன் பேச்சு என்ன செய்யுது, உன்னை வெளிப்படுத்துதுன்னு சொன்னதுக்கு, நான் அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினானா. பாருங்க, முதல்ல எனக்கு தெரியாதுங்கிறான், ரெண்டாவது நான் அறியேன்கிறான், மூணாவது சத்தியமாக எனக்கு தெரியாது. இவன் தான் முந்தின நாள் என்ன சொன்னான்?
காவலிலும் சாவிலும் உம்மோடு கூட இருப்பேன். அன்னைக்கு, அதாவது நல்லா சூழ்நிலையில் இருக்கும்போது வீரவசனம் பேசுகிறது, சூழல் கொஞ்சம் மாறின உடனே தள்ளாடுறது, பயம். சங்கீதம் 56:3 தாவீது சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை பாருங்க. ஆமாம், இதே தாவீது தான் இன்னொருத்த சொல்ல, என்னுடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினி. ஏன்னா தாவீது வாழ்க்கையில் அவன் தள்ளாடலை. ஆமாம், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் உறுதியாய் நிற்கக்கூடியவனாய் இருந்தான். என்ன, யோசேப்பை குறித்து கூட வேதம் சொல்லுது, அவனுடைய வில் உறுதியாக இருந்தது. அப்போ பயப்படுற சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் நம்ம கர்த்தரை நம்பி திடனாக இருக்க வேண்டும். பக்கத்தில் ஒரு குத்தி சொல்லுங்கள், பயப்படுகிற சூழல் வரும், நீங்கள் கர்த்தரை நம்பி திடனாக இருங்க. ஆண்டவர் சொல்லிக்க, அவங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் அது அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று கூட என்ன செய்யாது, விழாது. அதனால் எதுக்கும் என்ன செய்யாதீங்க, பயப்படாது. சில நேரம் சில வியாதி வந்த உடனே நம்ம, அதாவது வியாதி நம்மளை பலவீனப்படுத்துறதை காட்டிலும் அந்த வியாதியை குறித்த பயம் நம்ம என்ன செய்யுது, ஓவராக பலவீனப்படுத்தி தள்ளாட வைக்குது. பயப்படாதீங்க, ஆண்டவர் பக்கத்தில் இருந்தால் அதை ஒன்றத்தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நமக்கு அவர் விசிபிளாக தெரியாததுனால நமக்கு புரியலை. உங்கள் பக்கத்தில் அவர் இருக்காரா இல்லையா, அவர் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இதுதான், பயப்படாத 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 பயப்படாத. அதனால் ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சாவது நீங்கள் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருங்க, பயப்படாத 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 பயப்படாதன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன, திடனாக இருக்கணும். ரெண்டாவது, பாரங்கள். 1 ராஜாக்கள் 12:4 ஏன்னா இந்த ரெகொபெயாம்கிட்ட ஜனங்கள் வந்து சொன்னாங்க, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தை என்ன செய்யும், லெகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம். இந்த பாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பொறுப்புகள், கஷ்டங்கள், நிந்தைகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். பாருங்கள், சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்களா? எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 10 வயசு வரைக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் மார்க் எடு, ஏன் மார்க்கு குறையுது, நம்ம நிறையா பொறுப்புகளை அவங்க மேலே வைக்க ஆரம்பித்தோடனே பாரம் அழுத்த ஆரம்பிச்சிடும். பொறுப்புகள், அதை நிறைவேற்றலைன்னா நிறையா நிந்தைகள், கேள்விகள், பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அவமானம். ஆமாம், அப்புறம் வளர வளர நிறையா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என்ன, அப்புறம் கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெற்று எடுக்கணும், அப்புறம் வளர்க்கணும். பாருங்க, பாரம் இது என்ன செய்யுது, தள்ளாட வைக்கிது. எங்க நீங்கள் ஒரு 20 கிலோ மூட்டையை தூக்கிட்டு ஸ்டெடியாக நடங்க பார்க்கலாம். இந்த பைபிளை தூக்கிட்டே நம்மளால் ஸ்டெடியாக என்ன செய்ய முடியலை, நடக்க முடியலை, அப்படியே தள்ளும். பாரம், இருதயத்தில் பாரம் இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்ட்ராங்காக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. உட்கார்ந்து அழுவோம், புலம்புவோம், முறுமுறுப்போம், ஆமாம், சோர்வாக காணப்படுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் எப்படி இருக்கக்கூடாது, சோர்வாக இருக்கவே கூடாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் தெரியுமா, இவ்வளோ மகிமையானவர். அப்படியே கப கப கபான்னு நம்மளை, அதனால் நல்ல அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் நம்ம ஆவியில் நிரம்பிக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணுங்க. அதனால் ஒன்றா புரிஞ்சுக்கோங்க, பாரம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. பாரம் இல்லாமல் நீங்கள் நல்லா வாழவே முடியாது. அது விளையாட்டுத்தனமான வாழ்க்கை. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாரமும் கிடையாது, ஒரு பொறுப்பும் கிடையாது.
ஆனால் பொறுப்பு கூட கூட தான் ஆசீர்வாதம் கூடுது. ஆசீர்வாதம்னாலே என்ன தான்? பொறுப்பு தானே. என்ன சொல்கிறீங்க? ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஆசீர்வாதமான ஒரு விஷயந்தான், ஆனால் அது பொறுப்பு. பிள்ளைகள் ஆசீர்வாதம், ஆனால் அது என்னது? பொறுப்பு. அதெல்லாம் பாரம் தானே. என்ன சொல்கிறீங்க? இப்போ ஊழியம் செய்யணும்னு உங்களுக்கு ஆசை, ஒரு பொறுப்பு கொடுக்குறோம், அது என்னது? பாரம். கேர்சல் என்னது? பாரம்தான். ஆமாம். ஒரு பிஸ்னஸ் என்னது? பாரம். ஆனால் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. வேணும். எத்தனை பேருக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் வேணும்? சத்தம் ஒரு அழியிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அது எல்லாமே பாரம் தான். எவ்வளவு நீங்கள் பெரிய ஆசீர்வாதம் கேட்குறீங்களோ அது பெரிய பாரம். இப்போ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இல்லாமல் எப்படி கர்த்தர் பாரத்தை தூக்கி மேலே வைப்பார்? யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம சபைக்குமே ஆண்டவர் டபார்னு ஒரு 500 1000 பேர் ரட்சித்து கொண்டு வந்துட முடியுமா? முடியாதா? முடியும். நம்மளால் தாங்க முடியாது. நம்ம என்ன ஆயிடுவோம்? தள்ளாடிடுவோம். உள்ளே வந்து பார்ப்போம், புதுசாக எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நமக்கு சேர் இருக்காது. எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம கெப்பாசிட்டி கூடணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அதனால தான் நான் சொன்னேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்தா தான் பாரத்தை தூக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஓட முடியும், கர்த்தருக்காக வாழ முடியும். ஆமாம், தனிப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தை சுமக்கணும், பிஸ்னஸை சுமக்கணும், சமுதாய உறவுகள் சமுதாய பொறுப்புகள் இருக்குது, அதையும் சுமக்கணும். ஊழியம் இருக்குது, அதை என்ன செய்யணும்? சுமக்கணும். அப்போ இதுக்கு தேவை புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அதனால் பாரத்தை சுமக்கிறதற்கான புது பலனை பெற்றுக்கொண்டா தான் நம் தள்ளாட மாட்டோம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கூட பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறாருல, அதுக்கப்புறம் தான் அவரை தூதன் என்ன செஞ்சான்? பலப்படுத்தினான். அவர் பாருங்க, சிலுவையை தூக்கிட்டு கம்பா நடக்கிறாரு. அந்த பலன் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அதனால் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஜெபம். 11 மணி ஜெபத்துக்கு வாங்க, 3 மணி ஜெபத்துக்கு வாங்க, அல்லது வீட்லையாவது என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. அடுத்து மூன்றாவது பலவீனம். லூக்கா 13:11 18 வருஷமாக ஒரு ஸ்திரீ பலவீனமாக இருந்து நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். அது மாதிரி 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பாருங்க, என்ன அவளும் என்ன செய்கிறா? பலவீனமாக இருக்கு. இதெல்லாம் அந்த பலவீனம் நம்மை தள்ளாட வைக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஸோ பலவீனத்தை காரணம் காட்டி நம்ம தள்ளாட கூடாது. கர்த்தரிடத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும்? பலனை பெற்றுக்கொள்ளணும். நாமும் சரீர பிரகாரமாக நல்ல ஆரோக்கியத்தை காத்து கொள்ளணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சுவர் இருந்தால் தான் உடம்பு இருந்தால் தான் ஓட முடியும். சரி, அடுத்து 4வதாக வயோதீபம். பிரசங்கி 12:3 பிரசங்கி 12:3 என்ன சொல்லுது? மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய், எந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இரண்டு போகிறதற்கு. அப்போ இந்த வயோதிபம் அப்படிங்கிறது அது நம்மை தள்ளாட வைக்கும். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா என்ன எனர்ஜியில் அது. இப்போ நமக்கு அந்த வித்தியாசம் புரியுது. சின்னதில் நம்ம எவ்வளோ பலனாக இருந்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இந்த படி இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்குது, ஒரே அளவாக
அதை வந்து உடைச்சி சரி பண்ணியிருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். அதுக்கு முன்னாடிலாம் உயரமான படிகள் மேலே போகிறது. ஏன்னா முந்தைய வீடு இருக்குங்கிற பிளான் கிடையாதுல்ல, சும்மா மாடிக்கு ஒரு படி வேணும். அதனால் அதில் 3 படியாக தான் ஏறுவேன் நான். உங்களாலேயே நம்ப முடியாது, என்னால் நம்ப முடியும். ஏன்னா நான் தான் ஏறியிருக்கேன். நான் அப்படி ஏறும்போது தான் நான் வந்து இந்த முட்டினுடைய செயல்பாடெல்லாம் யோசித்து பார்ப்பேன். எப்படி அது இப்படி அற்புதமாக வேலை செய்யுது. ஏன்னா இப்படி காலை தூக்கி இப்படி வச்சு இப்படி நான் எப்படி முட்டு வேலை செய்யுதுன்னு அப்படி நான் யோசிப்பேன். இப்போ எப்படி ஏற முடியுது? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு படியாக நல்லா தான் ஏறிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இளமையின் பலன் திரும்ப என்ன செய்யாது, நமக்கு வராது. ஆனால் வயது திரும்ப வாழ வயது போலாகும்படி செய்வார்னு போட்டிருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? காலேப் சொல்கிறாரு, அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு இருக்குது. பிறகு இவர் யுத்தத்துக்கு போல. இவர் என்ன சொல்கிறாரு, யார் எனக்காக இந்த பட்டணத்தை பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு என் மகளை நான் என்ன செய்வேன், கட்டி கொடுப்பேன்ன உடனே ஒத்னியேல் வந்து என்ன செய்கிறாரு, யுத்தம் பண்ணி கீரியாத் செப்பேரை பிடிக்கிறாரு. ஏன் அது இவர் போக வேண்டியதானே? அதே பலன் இருக்குதுன்னா இவர் போக வேண்டியதானே? ஆவி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவி. சரீரத்தில் பலன் குறைஞ்சாலும் வயோதிபமானாலும் உள்ள இருக்கிற ஆவி எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். புரியுதா? ஆவி உற்சாகமாக இருக்கான்னு கேளுங்க. ஆவி உற்சாகமாக இருக்கா? இருக்கணும். ஆமாம். கர்த்தருடைய என்ன சொல்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்குள்ளே உற்சாகமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஏசாயா 46:4 பாருங்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துக்க, உனக்கு வயசானாலும் நான் என்ன செய்வேன், உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே வயசானவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கீங்க. ஐயோ ஏங்க, நான் வயசானவங்கன்னு சொன்னது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கள தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அடிச்சு இப்போ 40 வயசுலாம் என்னங்க வயசு? 40-50 என்ன இன்னும் கல்யாணமே பண்ணி கொடுக்கல பிள்ளைகளுக்கு, இன்னும் பிரசவம் பார்க்கல, அதுக்குள்ளே வயசாகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாது. 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வயசானவங்க. எங்கள் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நியாயம், இது நியாயம் இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன். மற்றவங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமான உணவை எடுங்க. போன தடவை பிளட் கேம்ப் நடத்தினா பிளட்டு கொடுக்க வந்த பெண்கள் எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடு. என்னென்னா எல்லாருக்குமே ரத்தம் 10 பாயிண்ட்டுக்கு கீழே தான் என்ன செய்யுது இருக்கு. என்னத்தை சாப்பிடுவீங்க? புரியலை. அந்த காலத்தில் என்னத்தையோ சாப்பிட்டோம், நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம். இப்போ என்ன சாப்பிட்றோம்னு தெரியலை. இல்லை, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, நல்லா வாக்கிங் போங்க, நல்லா உற்சாகமாக என்ன செய்யுங்க, இருங்க. ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ எத்தனை வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வயசாகுது? சத்தமாக சொல்லுங்கள். 65க்கு மேலேனா பாஸ்டர் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். ஏன்னா 15 வயசில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்ல, பூ புனித நீராட்டு விழான்னு வைக்கிறோம்ல, அது மாதிரி 65 வயசு ஆயிடுச்சு. அப்படி தான் செய்கிறாங்க. அந்த 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி வயசாகிடுச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தள்ளாடியும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. நல்லா ஆரோக்கியமாக என்ன செய்யணும், இருக்கணும். சரி, முடிக்கிறேன் நான். சங்கீதம் 3:2, சங்கீதம் 3:2, சங்கீதம் 41:5 இந்த 2 வசனத்தையும் வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 3:2, சங்கீதம் 41:5. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர், அநேகர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அவன் தேர மாட்டாயா,
அவன் விழுந்துட்டான், அவ்வளோதான். அவன் இனிமேல் எழும்பலாம் முடியாது. கடவுளே பார்த்தாலும் அவனுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு யார் சொல்கிறா? அநேகர் நம்மளை சுற்றி இருக்கிற. அப்புறம் 41:5 பாருங்க, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய். அப்போ உலகம் நம்ம தள்ளாடும் போது சந்தோஷப்படும். நீங்கள் விழுந்தீங்கன்னா அந்த உலகம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த உலகம் பார்க்க நம்ம எழுந்து நிமிர்ந்து என்ன செய்யணும்? நிற்கணும், தள்ளாடக்கூடாது. அப்படின்னா உலகம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். பிசாசு என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். அதனால் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னைய தள்ளாட விட மாட்டேன் அப்படின்னா நம்ம ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணணும். தள்ளாட கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போக கூடாது. இந்த பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, மனுஷனுடைய கவலை அவனை ஒடுக்கும். இப்போ கவலைக்கு இடம் கொடுக்கலாமா? கூடாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க. ஆமாம், எல்லோரும் எழுந்துச்சு நின்று ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டோடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா? ரீபாலா மராதலா ரகத ரலபு ரமண நதல ரமணா ஷப ரபல மரதல ரமண நதல ரகத ரணம உரபல மரதல ரதியாந்த ரமண பலபரதல ரமணா. ஆமென், அல்லேலூயா. ஸோ ஒரு நாள் நம்முடைய முகம் வாடி இருக்க, ஒரு நாள் நம்ம தள்ளாடுறோங்கிறத மற்றவங்க பார்க்க கூடாது. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு அதுதான், நம்ம விழணுங்கிறது தான். ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா நம்ம தள்ளாட கூடாதுங்கிறது. அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆகவே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் என்ன தள்ளாட விடமாட்டி, பொருளாதாரத்தில் தள்ளாட விடமாட்டீர், பிஸ்னஸில் தள்ளாட விடமாட்டீர், குடும்பத்தில் தள்ளாட விடமாட்டீர், ஊழியத்தில் தள்ளாட விடமாட்டீர், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தள்ளாட விடமாட்டீர். ஓ, நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரூபனை போல தண்ணீரை போல தளம்ப மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, பாவ சோதனைகள் வரும்போது நான் தளம்ப மாட்டேன் ஆண்டவரே. ஓ, யோசேப்பை போல உறுதியாக இருப்போம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை உறுதியாய் நிற்க பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது ராஜா. ஆண்டவரை, நீடித்த நாட்களால் எங்களை நீர் திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. காலேபின் ஆவியை தந்து உற்சாகப்படுத்தி எங்களை ஓட வைத்து பெரிய காரியங்களை நாங்கள் கர்த்தருக்காக செய்ய எங்களுக்கு கர்த்தர் உறுதுணையாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்த கரம் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.